இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் விசாரணை. நண்பர்களுடன் வேலை தேடி ஆந்திராவுக்கு வரும் நாயகர் தினேஷ் குண்டூர்ல மளிகை கடை ஒன்றில் வேலைக்கு சேர்கிறார். தங்குவதற்கு இடம் இல்லாததால நண்பர்களுடன் அங்குள்ள ஒரு பூங்காவில தங்கி இருக்கிறார். ஒரு நாள் மளிகை கடையை திறக்க வரும் தினேஷை ஆந்திர போலீஸ் திடீரென்று கைது செய்கிறது. தன்னை போலவே தன்னுடைய நண்பர்களும் ஆந்திர போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது தினேஷுக்கு தெரிய வருகிறது. ஆந்திராவில் ஒரு பெரும் பணக்காரர் வீட்டுல காணாமல் போன நகைகளும் பணத்தையும் யார் திருடினார்கள் என்பது தெரியாததால அந்த வழக்கை முடித்து வைப்பதற்காக இவர்களை அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி விசாரணை என்ற பெயர்ல போலீசார் பல வகையில அவர்களை துன்புறுத்துகிறார்கள். இதே நேரத்துல தமிழகத்துல மிகப்பெரிய ஆடிட்டரான கிஷோரை ஊழல் வழக்குல கைது செய்து தமிழக காவல்துறை முயற்சி செய்து வருது. இதை அறிந்த கிஷோர் குண்டூர்ல நீதிமன்றத்துல சரணடைய பார்க்கிறார். ஆனா அவர் சரணடையும் முன்பே அவரை கைது செய்ய முயற்சிக்கிறது தமிழக காவல்துறை. இதற்காக தமிழக காவல்துறை அதிகாரியான சமுத்திரக்கரை குண்டூருக்கு வருகிறார். வருகிற சமயத்துல நீதிமன்றத்துல தினேஷ் மற்றும் அவர்களது நண்பர்களை காப்பாற்றி தன்னுடன் அழைத்து செல்கிறார். தங்களை காப்பாற்றிய சமுத்திரக்கனைக்காக அவர் சொல்லும் வேலையை செய்ய தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதன்படி கிஷோரை கடத்தி சமுத்திரக்கனிடம் ஒப்படைக்கிறார்கள். ஊர் திரும்பும் தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர்ல ஒருவர் வழியில சொந்த ஊர் சென்று விடுகிறார். மற்றவர்கள் போலீசாரிடமே இருக்கும் நிலை உருவாகிறது. கைதான ஆடிட்டர் கிஷோரை தமிழக போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். கிஷோர் உண்மையை சொன்னா அரசியல் பிரமுகர்கள் சிலர் சிக்கிக் கொள்வார்கள். எனவே அவரை வைத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க போலீஸ் உயர் அதிகாரிகள் ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த நிலையில விசாரணை என்ற பெயரில் நடக்கும் சித்திரவதை காரணமாக ஆடிட்டர் இறந்து போகிறார். இதிலிருந்து போலீசார் தப்புவதற்காக பழைய அப்பாவி இளைஞர்கள் 3 பேர் மீது சுமத்தி அவர்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ள முடிவு செய்கிறார்கள். கடைசியில இளைஞர்கள் நிலை என்ன, அவர்களை அழைத்து வந்த சமுத்திரக்கனி என்ன ஆனார் என்பதை மீதி கதை. லாக்அப் என்ற நாவலை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. படம் தொடங்கியதுமே விறுவிறுப்பும் தொடங்கிவிட்டது. முதல் பாதில குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி 4 இளைஞர்களும் ஆந்திரா போலீஸ் செய்யும் சித்திரவதை காட்சிகள் அனைத்தும் மனதை பதபதைக்க வைக்கிறது. போலீசார் நினைத்தால் ஒருவன் செய்யாத குற்றத்தை எப்படியும் ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் என்ற வழிமுறைகளை இந்த படத்துல அப்பட்டமாக தோலுறுத்தி காட்டியிருக்கிறார் வெற்றிமாறன். படத்துல பல்வேறு திருப்பங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் பதற்றத்தையும் பயத்தையும் கொடுக்கிறது. ஒரு குற்றமும் செய்யாமல் போலீசாரிடம் அடிவாங்கி சித்திரவதை அனுபவிக்கும் அப்பாவி இளைஞர்களான தினேஷ், முருகதாஸ் உட்பட நண்பர்கள் அனைவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கிஷோர், சமுத்திரக்கனி ஆகியோரும் தங்களுடைய பங்குக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கிஷோரிடம் சமுத்திரக்கனி விசாரணை செய்யும் காட்சிகள் எல்லாம் அருமை. படத்துல எந்த ஒரு இடத்திலையும் செயற்கைத்தனம், மேக்கப் இல்லாமல் இயல்பான காட்சிகளாகவே எடுத்திருக்கிறார். ராமலிங்கத்தோட ஒளிப்பதிவும் ஜிவி பிரகாஷோட இசையும் படத்திற்கு உயிரோட்டமா இருந்திருக்கு. இந்த படத்தை எடுத்த வெற்றிமாறனும் தனுஷும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். மொத்தத்துல விசாரணை தீவிரம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.